ஹலோ வணக்கம். திஸ் இஸ் சிவஹாமிஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்றைக்கி வந்து நம்ம டே 14க்கான பேசிக் கிராமர், அதாவது இங்கிலீஷ் கிராமர் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பர்ஃபெக்ட் டென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி தான் வந்து இந்த டென்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன், சரிங்களா? ஸோ அதையும் மறந்துடும், டென்ஸுன்றதை மறந்துடும், சரிங்களா? ஆனால் ஒரு சின்னதாக ஒரு ரீகால் பண்ணிக்குமா, நம்ம இது நாள் வரைக்கும் நம்ம என்னென்னலாம் படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்னதாக ஒரு ரீகால் பண்ணலாம், சரிங்களா? அப்போ இது வரைக்குமே வந்து ஒரு 13 டே கிளாஸ் வந்து நம்ம கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். ஸோ அப்போ 13 டே கிளாஸ் வந்து கிராஸஸ் பண்ணி வந்திருக்கிறதுனால அதில் என்னென்னலாம் படித்தோம், என்ன படித்தோன்னா, ஒரு செயலை நான் சொல்லணும், அதாவது இப்போ நடக்கிற ஒரு செயலை சொல்லணும், அது வந்து 2 வார்த்தையில் நான் சொல்லணும் அப்படின்னா அதை வந்து சப்ஜெக்ட்டு ப்ளஸ் வெர்பு அப்படின்ற பேட்டர்னில் நம்ம சொல்லுவோம். சப்ஜெக்ட்னா என்ன சொன்னேன்? சப்ஜெக்ட்னா என்னென்னா, நம்ம எதை பற்றி பேசுகிறோமோ அதுதான் சப்ஜெக்ட்டு, அந்த சப்ஜெக்ட்டு என்ன செய்யுதோ அதுதான் வெர்பு, சரிங்களா? அப்போது ப்ரெசண்ட்டில் இப்போ நடக்கிற ஒரு செயலை, உதாரணத்துக்கு வந்து நான் சாப்பிட்றேன், நான் தூங்குறேன். இப்போ வாட் டு யூ டூ அப்படின்னு கேட்குறாங்கன்னா அதுக்கு வந்து ரிப்ளை என்னவாக இருக்கும்? நீ என்ன செய்கிற அப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் சாப்பிட்றேன், நான் தூங்குறேன், நான் படிக்கிறேன். அப்போ நான் படிக்கிறேன், நான் சாப்பிட்றேன், நான் தூங்குறேன், நான் நடக்கிறேன். ஸோ அப்போ ரெண்டு வார்த்தை தானே தமிழ்லேயும். ஸோ அப்போ அதே மாதிரி ஐ வாக், ஹீ கோஸ், ஷீ கோஸ், இட் கோஸ், ஹீ டாக்ஸ் அப்படின்லாம் ரெண்டு வார்த்தையை வச்சு சொல்கிறது வந்து அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு. அதை வந்து சிம்பிளாக 2 வார்த்தையை வச்சுட்டு சொல்லலான்னு சொன்னேன்னா, அதுக்கும் அடுத்தது வந்து கடந்த காலத்தில் நடந்த செயலை வந்து 2 வார்த்தையில் வச்சுட்டு சொல்லணும். அதாவது முடிந்த செயலை வந்து நான் 2 வார்த்தையில் வச்சு சிம்பிளாக சொல்லணும். 2 வார்த்தை தான். நான் சிம்பிளாக சொல்லும்போது அது வந்து இப்போ நான் ஒரு வேலையை செஞ்சு முடித்தேன் அப்படின்ற பட்சத்தில் அதையும் ஒரு சப்ஜெக்ட்டு ப்ளஸ் வெர்பு அப்படின்ற பேட்டர்னில் வச்சு தான் நம்ம ஒரு சென்டென்ஸாக மேக் பண்ண முடியும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் இவங்க பாருங்கள், நிகழ்காலத்தில் என்ன சொன்னேன்? நான் படிக்கிறேன், நான் தூங்குனேன். அதே முடிஞ்சிடுச்சுன்னா நான் படித்தேன், நான் தூங்கினேன். ஐ ஸ்லெப்ட், ஐ ஸ்லெப்ட்னா நான் தூங்கிட்டேன், நான் தூங்கினேன் அப்படின்னு அர்த்தம். ஐ டாக்டு, நான் பேசினேன். ஐ வாக்டு, நான் நடந்தேன். ஸோ அப்போ அது ரெண்டு வார்த்தையை வச்சு சொல்லும்போது அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சரிங்களா? ஓகே, அடுத்தது என்னென்னு பார்த்தோம். அதே மாதிரி ப்ரெசண்ட்டில் ஒரு செயல் நடக்குது, அது வந்து கொஞ்ச காலத்துக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து அதை 3 வார்த்தையை வச்சு சொல்லலாம்னு நினச்சேன். ப்ரெசண்ட்டில் அது வந்து ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் ஹேமு இஸ் ஆர் அப்படின்ற வார்த்தை இருக்கும், அதுக்கு பக்கத்தில் ஒரு வெர்பு, அந்த செயலோட ஐஎன்ஜி சேர்ந்து வரும். ஒரு வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வந்தாலே அது வந்து கண்டினியூவஸ், இப்போ வந்து கண்டினியூஸாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ஓகே, அதுக்கு அடுத்தது கடந்த காலத்தில் ஒரு செயல் கொஞ்ச காலம் நடந்துச்சு, நடந்து முடிஞ்சுது, அப்போ எதை பற்றி பேசணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், உதாரணத்துக்கு நேற்று நேரம் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்கும்போது, நேற்று நேரமா நான் தூங்கிட்டு இருந்தேன், நேற்று நேரம் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ வாஸ் ஸ்டடியிங், ஹீ ஹி வாஸ் ரைட்டிங், அவன் எழுதிக்கிட்டு இருந்தான். ஷி வாஸ் டாக்கிங், அவள் பேசிக்கிட்டு இருந்தா. ஷி வாஸ் டான்ஸிங், அவள் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தா. தே வேர் டாக்கிங், அவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. தே வேர் பிளேயிங் அப்படின்னா அவங்கெல்லாம் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி ஃபார்மெட்லாம் பாஸ்ட்டில் ஒரு செயல் நடந்துச்சு, அதை நம்ம சொல்லும்போது ஒரு சப்ஜெக்ட்டு, செயலை செய்கிறவங்க, அவங்க செஞ்ச அதுக்கும் பக்கத்தில் வாசு இல்லை வேறு, அதுக்கும் பக்கத்தில் ஒரு வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வரும், இந்த ஃபார்மெட்டில் வரும்னு சொன்னால். ஸோ அப்போது இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அப்போது ஒரு சிம்பிளாக ஒரு சென்டென்ஸை வந்து ப்ரெசென்ட்டில் நடந்த செயலை பற்றி எப்படி சொல்கிறது, பாஸ்ட்டில் நடந்து முடிஞ்ச செயலை பற்றி சிம்பிளாக எப்படி சொல்கிறது 2 வார்த்தையில் அப்படின்னு பார்த்தோம். அதில் வந்து 2 டென்ஸ் முடிஞ்சிருச்சு மொத்தம் 12. அதே மாதிரி நடந்து முடிஞ்ச கொஞ்ச காலமாக பாஸ்ட்டில் நடந்து முடிஞ்ச, அதாவது கடந்த காலத்தில் ஒரு செயல் வந்து கொஞ்ச காலத்துக்கு நடந்துக்கிட்டு இருந்துச்சு, அதை நான் வந்து சொல்லணுன்னா அதை 3 வார்த்தையில் வச்சு எப்படி சொல்லலான்னு பார்த்தோம். அப்புறம் இப்போது ஒரு 3 வார்த்தையில் நம்ம வச்சு எப்படி சொல்கிறது, ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்க செயலை 3 வார்த்தையில் வச்சு நம்ம எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தா அது வந்து நம்ம எப்படின்னு பார்த்தோம். ஸோ அது வந்து சப்ஜெக்ட்டு ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி அப்படின்ற ஃபார்மெட்டில் இருக்கும். ஸோ அதுக்கும் அடுத்தது வந்து இப்போது மொத்தம் நம்ம 4 ஃபார்மெட்டு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிம்பிளில் ப்ரெசண்ட்டு ப்ளஸ் பாஸ்ட்டு, அதே மாதிரி கண்டினியூஸில் ப்ரெசண்ட்டு ப்ளஸ் பாஸ்ட். அப்போ மொத்தம் 12 டென்ஸில் ஒரு 4 டென்ஸ் பார்த்துட்டோம், சரிங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு சூப்பரான ஒரு டென்ஸ் வாக்கியங்க, ஒரு வாக்கியத்தினுடைய அந்த ஃபார்மெட்டு. அப்போ நம்ம இது தெரிஞ்சுக்கிட்டோன்னா இன்னும் இங்கிலீஷில் கிளவராகிடலாம்.
இது வந்து நிறைய இடத்துக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? இப்போ நான் உதாரணத்துக்கு என்ன சொல்லியிருக்கேன் பாருங்களேன். நான் நாமக்கல் போகிறேன் அப்படின்னு இருக்கா. அதுக்கு நம்ம அப்படியே இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணோம். நான் நாமக்கல் போகிறேன், நான் போகிறேன். 2 வார்த்தை வந்துச்சுக்கா. நான் ஒருத்தவங்க சப்ஜெக்ட்டு, அவங்க செயல் வந்து போகிறாங்க. அப்போது ஐ கோ டு நாமக்கல், ஐ கோ டு நாமக்கல் அப்படின்னு இருந்தா. 2வது சென்டென்ஸ் பாருங்கள். அப்பா வீட்டில் இருக்கார், ஃபாதர் இஸ் அட் ஹோம். அப்பா எங்கே இருக்காருன்னு சொல்லுது. சரிங்களா? அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. 3வது சென்டென்ஸ் பாருங்கள். அம்மா வீட்டுக்கு வந்து இருக்காங்க. அந்த வந்து இருக்காங்க அப்படின்ற செயல் வந்து அந்த ஒரு செயலே 2ஆக ஸ்ப்ளிட் ஆகுதா. வந்து இருக்காங்க. சரிங்களா? பேசி இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கா. அப்போ அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த வந்திருக்காங்க அப்படின்றதுலேயே 2 ஃபார்மேட்டு, 2 வெர்பு வருது பாருங்கள். வந்தது ஒரு செயல், இருக்கிறது ஒரு செயல். அப்போ 2 செயல் கம்பைன் பண்ணி வருதா. அப்போ வந்து மொதல் செயல் வந்து கம்ப்ளீட் ஆகலை, இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அந்த வெர்பு. வந்து ப்ளஸ்ஸு இருக்காங்கன்ற அப்படின்றது வந்து கம்ப்ளீட் ஆச்சு, முழுமையான மீனிங்கை தருது. ஆனால் வந்து, போய், பேசி அப்படிலாம் முழுமையாக கம்ப்ளீட் ஆகலை. இதுதான் நான் வந்து தமிழில் எச்ச வினை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதை தான் நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லும்போது நம்ம வெர்பு டேபிளில் வந்து 3ஆவதாக ஒரு சென்டென்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ப்ரெசன்ட் இருக்கும், 2வது வந்து பாஸ்ட் இருக்கும், 3வது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்குமா. அப்போது அந்த 3வது ஃபார்மேட் தான் வந்து நமக்கு வந்து அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எப்படின்னா, ஒரு ஆக்ஷன் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னா கம்ப்ளீட் ஆகலைன்னு அர்த்தம். அது ப்ராப்பரான மீனிங் கொடுக்கல அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. ஸோ அப்போது இன்கம்ப்ளீட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். தமிழில் அப்படியே சொல்லும்போது அதை கன்வெர்ட் பண்ணோன்னா அது வந்து எச்ச வினை அப்படின்னு வரும். எச்சம் அப்படின்னா மீதி இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. அதுக்கு அடுத்து அப்போ இங்கே பாருங்கள், அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க, அப்போ வந்து இருக்காங்க. இது புரிஞ்சிடுச்சா? அப்போ 2 வெர்பு. இதே நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் வந்து கன்வர்ஷன் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா தமிழ் கிராமரில் வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னு வந்துடும். குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. குறிப்பு பெயரெச்சம் வந்து அதுதான் நீங்கள் இங்கிலீஷில் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சரிங்களா? அதுதான் இந்த பர்ஃபெக்ட் டென்ஸ். அந்த ஆர்டரில் தான் வரும். சரிங்களா? அப்போ வந்து இருக்காங்க அப்படின்னு சொன்னது மீனிங் புரிஞ்சிடுச்சா? இது வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை 2ஆக பிரித்தா அதில் வந்து ஒன்று வந்து ஃபஸ்ட்டு ஒரு வெர்பு இருக்கும், 2வது ஒரு வெர்பு இருக்கும். அப்போது அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணால் அது எப்படி மாறும். மதர் ஹேஸ் கம் டு ஹோம். மதர் ஹேஸ் கம்னா ஹேஸ் கம். அப்போது கம். அந்த ஹேஸ் பக்கத்தில் என்ன வருது? கம் வந்துருச்சா? அப்போ 3வது அந்த வெர்பு டேபிளில் 3rd பிளேஸில் இருக்கக்கூடிய வெர்பை தான் நம்ம இங்கே எடுத்து இந்த ஹேஸு ஹேவுக்கு பக்கத்தில் போட்டால் அது வந்து பர்ஃபெக்ட் டென்ஸ் ஃபார்மெட்டில் வந்துடும். அது ப்ரெசென்ட்டாக பாஸ்ட்டாக. இப்போ ஹேஸு ஹேவ் வந்துச்சுன்னா அது ப்ரெசென்ட்டு, ஹேடு வந்துச்சுன்னா பாஸ்ட்டு, வில் ஹேவ் வந்துச்சுன்னா ஃப்யூச்சர். சரிங்களா? ஓகே. இதுதான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஒரு ஃபண்டமெண்டல். இதை தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம இன்னும் ஈஸியாக இருக்கும் போக. இப்போ உதாரணத்துக்கு அடுத்து நம்ம என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்கூலில் நீங்கள் இருக்கீங்க, உங்கள் ஸ்கூலில் இருக்கீங்க. ஸோ உங்கள் ஸ்கூலில் இருக்கும்போது சடனாக வந்து வெளியிலேருந்து ஒருத்தவங்க வராங்க. வெளியிலேருந்து வந்து கேட்கும்போது, ஏன்பா ஹெச்எம் வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது, என்ன கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஹெச்எம் வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சரிங்களா? கேள்வி வந்து ஹெச்எம் வந்திருக்காங்களான்னு கேட்கும்போது ஆமாம் வந்திருக்காங்கன்னு சொல்லுவோம். இதே இன்னொரு கொஸ்டின் பாருங்கள் சொல்கிறேன். ஹெச்எம் வந்தாரான்னு கேட்கும்போது ஆமாம் வந்தாருன்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ பாருங்கள், ஹெச்எம் வந்திருக்காரான்னு கேட்கும்போது ஆமாம் வந்திருக்காரு. இந்த சென்டென்ஸில் பாருங்கள், வந்து இருக்கார். அப்போ காலையில் வந்தவர் ஒரு 10-9 மணிக்கெலாம் ஸ்கூலுக்கு வந்தவர் இல்லை காலேஜுக்கு வந்தவர் இது வரைக்கும் எங்கே இருக்கார்? அந்த ஸ்கூல்லேயே காலேஜ்லேயே இருக்கான்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ ஹெச்எம் வந்து காலையில் ஒரு 10 மணிக்கு இல்லை 8 மணி வந்தவர் இன்ன வரைக்கும் அங்கேயே தான் இருக்கார் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த கொஸ்டின் உங்களுக்கு சாயந்தரம் கேட்டாலுமே நீங்கள் எப்படி சொல்லலாம்? ஏன்பா ஹெச்எம் வந்திருக்காரா அப்படின்னு கேட்டதுக்கு வந்திருக்காருங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ இதே கொஸ்டின் பாருங்களேன், ஹெச்எம் வந்தாரா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் ஹெச்எம் காலில் ஹெச்எம் வந்தார் அப்படின்னு சொன்னால் ஹெச்எம் வந்தாருன்னு சொன்னால் ஆமாம் காலைல வந்தார், ஆனால் இப்போ இருக்கிறாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு மாறும். அப்போது இங்கே பாருங்கள், ஹெச்எம் வந்திருக்கான்னு சொல்லும்போது காலையில் ஒரு ஆக்ஷன் வந்து தொடங்குனுச்சு, ஒரு செயல் வந்து தொடங்குனுச்சு.
ஆனால் இப்போ வரைக்குமே அந்த செயல் தொடங்கப்பட்டு ஒரு நபரால் அந்த செயலில் சம்மந்தப்பட்ட நபர் வந்து இப்போ வரைக்கும் அது கரண்ட்லேயே இருந்துக்கிட்டு இருக்குது. அதாவது பாஸ்டில் ஆரம்பித்த ஒரு செயல் இது வரைக்கும் கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது வந்து பெர்ஃபெக்ட் டென்ஸ் ஃபார்மேட்டில் வரும். சரிங்களா? ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து இப்போ பாருங்கள், இப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ பெர்ஃபெக்ட் டென்ஸ்னால் 2 விஷயம். பாஸ்ட் பார்ட்டிசிபல் அந்த வெர்பு டேபிளில் 3ஆவதாக இருக்கிறது வந்து உங்களுக்கு வரணும். அதே மாதிரி வந்து அதுக்கு அடுத்தது வந்து ஹேஸு ஹேவ் வரணும். ப்ரெசென்ட்டில் ஒரு பெர்ஃபெக்ட் டென்ஸில் பேச போகிறீங்கன்னா ஹேஸு ஹேவ் வரணும். அதுக்கு அடுத்தது வந்து காலையில் ஆரம்பித்த செயல், அதாவது கடந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செயல் வந்து இது வரைக்கும் வந்து ப்ரெசண்ட்டில் டச்லேயே இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அதுவும் உங்களுக்கு புரியணும். அப்போது இப்போது ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறீங்க. அது எந்த மாதிரியான கண்டிஷன்னா, முன்னாடி ஒரு ஆரம்பித்த செயல், கடந்த காலத்தில் ஒரு ஆரம்பித்த செயல் இப்போ வரைக்கும் டச்லேயே இருக்குது, ப்ரெசண்ட் வரைக்கும் இப்போயே டச்சில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? ஹேவு ஹேஸ் யூஸ் பண்ணணும். சரிங்களா? அதுக்கும் பக்கத்தில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு. சரிங்களா? இப்போ படிச்சிருக்கேன். இப்போது கேட்குறாங்க பாருங்கள், நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது நீ என்ன படித்து இருக்க, கேள்வியே பாருங்கள், நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது நான் என்ஜினியரிங் படிச்சிருக்கேன். இப்போ என்ஜினியரிங் வந்து படித்து இது வரைக்கும் இருக்கேன். என்ஜினியரிங் படிச்சிருக்கிறது வந்து இருக்குது, அதை பற்றின நாலேஜ் இருக்குது. உங்களுக்கு மீனிங் புரியுதா? ஆனால் இதுவே வந்து உங்களுக்கு வந்து எப்படி, இப்போது ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் பிஇ அப்படின்னா நான் வந்து என்ஜினியரிங் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது வந்து ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் பிஇ. இப்போ வந்து ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட்னு வருதா? இப்போ ஹாவ் கம்ப்ளீட்டட் வரும்போது இப்போது ஹேவ் ப்ளஸ்ஸு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும்போது உங்களுக்கு வந்து மீனிங் எப்படி வரும்? ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்துச்சுன்னா அப்போது என்ஜினியரிங் வந்து நீங்கள் வந்து இப்போது ஒரு 2018 கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன். இப்போ உங்களை கொஸ்டின் கேட்குறாங்க 2024 கேட்குறாங்கன்னா, ஆமாம் நான் வந்து பிஇ என்ஜினியரிங் படிச்சிருக்கேன். அப்போ ஆன்சரே எப்படி வருது? படித்து இருக்கிறேன்னு சொல்லிட்டு வருது. ஆனால் நீ என்ஜினியரிங் படிச்சு அப்படின்னு கேட்கும்போது எப்படி வரும்? ஆமாம் படிச்சுன்னு சொன்னது அது நான் 1990 படித்தேன், இல்லை 2010 படித்தேன், இப்போ 2018 படித்தேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ படித்தேன் அப்படின்றதுக்கும் படிச்சிருக்கேன் அப்படின்றதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஓகே. அப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லாம் என்னென்னு பார்க்கலாம். இந்த வெர்பு டேபிள் எப்படி வரும்? ப்ரெசென்ட்டு ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வருமா? அப்போ ப்ரெசென்ட் வந்து ப்ரெசன்டென்ஸ் வெர்பு எப்படி வரும்? ஃபஸ்ட் டேபிளில் இருக்கிறது அது வந்து இப்போ நடக்கிற ஒரு செயலை வந்து நம்ம வந்து சொல்கிறதுக்கு ப்ரெசன்டென்ஸ் வெர்பு யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது வந்து பாஸ்ட் வந்து நடந்து முடிஞ்ச ஒரு செயலை பற்றி பேசுகிறதுக்கு பாஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து ஸ்டார்டிங்கில் பாஸ்ட்டில், அதாவது கடந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செயல் வந்து இது வரைக்கும் டச்சில் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ தான் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதுக்கான பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா ஹேவு இல்லை ஹேஸ் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். நீங்கள் வந்து ஆரம்பத்தில் ஒரு செயலை வந்து கடந்த காலத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, அது வந்து இது வரைக்கும் வந்து டச்லேயே இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுதான் வந்து அந்த சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணணும். ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து ரெண்டாவது. இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ரெண்டாவது வந்து இதோட பேட்டர்ன் எப்படி இருக்கும், இதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனோட பேட்டர்ன் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இந்த சுச்சுவேஷனில் நான் ஒரு சென்டென்ஸை எழுதணும் அப்படின்ற பட்சத்தில் அதோட பேட்டர்ன் எப்படி இருக்கும்? ஹேவ் இருக்கும், ஹேஸ் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து அந்த வெர்பு டேபிளில் 3ஆவதாக இருக்கிற இடத்துல இருக்கிற அந்த வேர்டு இருக்கும். அவ்வளோதான். இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு, இதெல்லாம் வந்து பேசிக் தான். அடுத்து இன்னும் நான் போக சொல்கிறேன். சரிங்களா? ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து அப்போ இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிளோட அந்த சென்டென்ஸ் ஃபார்மேட்டை நம்ம தமிழில் அப்படியே நம்ம வந்து சொன்னோம்னா எப்படி இருக்கும்? ஆமாம் ஒரு செயலை நான் ஆரம்பிச்சிருக்கேன் பாருங்கள், ஆரம்பித்து இருக்கேன். நான் அந்த வேலையை முடிச்சிருக்கியா? அதான் படித்து முடிச்சிருக்கியா? ஆமாம் படித்து இருக்கேன். அடுத்தது அந்த வேலையை முடிச்சிருக்கேன். அதுக்கு அடுத்தது நீ அங்கே போயிருக்கியா? ஆமாம் போயிருக்கேன். இந்த சென்டென்ஸ்லாம் பாருங்களேன், எல்லாமே 2 வெர்பு, 2 செயல் வரும். போய் இருக்கிறது, முடித்து இருக்கிறது. அடுத்தது வந்து படித்து இருக்கிறேன். அடுத்தது வந்து ஆரம்பித்து இருக்கிறேன். 2 வெர்பா? இந்த ஆரம்பித்தல் அப்படின்னு ஒரு வெர்பு, அதுக்கு வந்து இருக்கிறதுன்றது வெர்பு தான். 2மே செயல். அப்போ ஃபஸ்ட்டு வர வெர்பு வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது. அதே மாதிரி ரெண்டாவது வர்றது வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இதை தான் வந்து தமிழில் என்ன சொல்லுவோம் அப்படியே கன்வெர்ட் பண்ணோன்னா நம்ம வந்து குறிப்பு பெயரெச்சம், தெரிநிலை பெயரெச்சம்னு நம்ம
அப்படியே கன்வெர்ட் பண்ணி எக்ஸாக்டாக சொன்னால் சொல்லலாம். ஏன்னா தமிழ் கிராமரில் வந்து தென்னிலை பெயரெச்சமும் அப்படி தான் இருக்கும். ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு கண்டிஷன் இதுதான். நம்ம வந்து பர்ஃபெக்ட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ வந்து என்ன சொன்னேன்னா, எக்ஸாக்டாக சொன்னோம்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் இதுதான். ஒரு ஆக்ஷன் வந்து பாஸ்ட்டில் தொடர்ந்து ஆரம்பிச்சிருச்சு. கடந்த காலத்தில் ஒரு செயல் வந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் டச்சில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அந்த ரிசல்ட்டு, அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து இப்போ வரைக்கும் இருக்குதுன்னு சொன்னால், நம்ம வந்து இந்த ஹேவ் ப்ளஸ் ஹேவு இல்லைனா ஹேஸு அதுக்கு பக்கத்தில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வச்சு சொல்லலாம். சரிங்களா? அதுதான் நான் முன்னாடி கண்டிஷன். அந்த மாதிரி கண்டிஷன் வரும்போது நம்ம இந்த ஹேவு ஹேஸு ப்ளஸ் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வச்சு சொல்லலாம். சரியா? இப்போது போக இன்னும் கிளாஸ் வந்து ப்ரீஃபாக போவோம். அதுக்கப்புறம்லாம் பார்த்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு அங்கே பாருங்களேன், ஐ ஹாவ் லாஸ்ட் மை சர்டிஃபிகேட்னா, என் சர்டிஃபிகேட்டை தொலைச்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஹாவ் லாஸ்ட் அப்படின்னா தொலைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? தொலைந்து விட்டேன், தொலைத்து விட்டேன்னு வரும்ல. நான் என்னுடைய சர்டிஃபிகேட்டை வந்து தொலைத்து விட்டேன் அப்படின்னா தொலைத்து விட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு எக்ஸாக்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும்னா, ஐ ஹாவ் லாஸ்ட்னா என்னோடய சர்டிஃபிகேட்டை வந்து நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்களேன், இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வச்சு நம்ம எங்கெல்லாம் இப்போ ப்ரெசென்ட்டில் நடக்கிற ஆக்டிவிட்டிஸ் பேசலாம் அப்படின்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு கேட்குறாங்க, சம்பத் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் அக்காவையோ இல்லை உங்கள் அண்ணனையோ இல்லை உங்கள் தம்பியோ உங்கள் அப்பா வந்து ஆஃபீஸ்லேருந்து வராங்க. என்னப்பா அவனை ரொம்ப நேரம் காணோம், அவன் எங்கே போயிருக்கான் அப்படின்னு கேட்கும்போது பேரை சொல்லி கேட்குறாங்க. சம்பத் எங்கே, தேஜஸ் எங்கே அப்படின்லாம் கேட்கும்போது, சாரி கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவன் சம்பத் எங்கே, தேஜஸ் எங்கே அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவன் எங்கே இருக்கான்னு சொல்லுவீங்க. அது சென்டென்ஸ் வந்து எப்படி வரும்? 2 விதமாக வரும். அவன் எங்கேன்னு கேட்கும்போது கடைக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போது இந்த எக்ஸாக்டாக நீங்கள் எப்போ சொன்னீங்க கடைக்கு போயிருக்கான்னு சொல்லிட்டு? ஒரு 10 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் இல்லை ஒரு 25 நிமிஷம் ஆனால் சொல்லுவீங்க. அதாவது கடை கொஞ்சம் தூரமாக இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள போயிட்டு திரும்பி வந்துடலாம் அப்படின்ற பட்சத்தில் அந்த கரெக்டாக அந்த சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி தான் நீங்கள் சொல்லுவீங்க. ஒரு 20 நிமிஷத்தில் அந்த கடைக்கு போய் திரும்பி வரலாம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கடைக்கு போயிருக்கான்னு சொல்லுவீங்க. ஆனால் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, போயிட்டு ஒரு 3 மணி நேரம் ஆச்சு. அப்போ வந்து உங்கள் அப்பா கேட்குறாரு, என்ன சொல்லுவீங்க நீங்கள்? சம்பத் எங்கே அப்படின்னு கேட்டால் அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவன் கடைக்கு போனான் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. அப்போ போயிருக்கான்னு சொல்ல மாட்டீங்கல்ல. அப்போ கடைக்கு போனான்றதுக்கும் போயிருக்கான்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கடைக்கு போனான்னா எப்பயோ போனான், ஆனால் இப்போ அவன் கடையில் இருக்கானா இல்லையான்னு தெரியாது. சரிங்களா? ஆனால் கடைக்கு போயிருக்கான்னு சொல்லும்போது நிச்சயமாக அந்த கடைக்கு இப்போ தான் அந்த செட்டியார் கடைக்கு போயிருக்கான், இப்போ தான் அந்த அண்ணாச்சி கடைக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இந்த அண்ணாச்சி கடைக்கு நிச்சயமாக போனீங்கன்னா அவனை பிடிச்சிடலாம். அப்போ அவன் போனவன் அங்கே தான் இருக்கான் அப்படின்னு மீனிங். சரிங்களா? அப்போ கடைக்கு போயிருக்கான்னு சொல்கிறத சம்பத் எங்கே அப்படின்னு கேட்கும்போது சம்பத் ஹேஸ் கான் டு ஷாப் அப்படின்னா ஹேஸ் கான் வருது இல்லை, ஹேஸு ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சொன்னேன்னா இப்போ ஹேஸ் கான் டு ஷாப்னா கடைக்கு போயிருக்கான் அப்படின்னு அர்த்தம். கடைக்கு போனா அப்படின்னு சொல்லும்போது சம்பத் வென் டு ஷாப். பட் அப்போ ஆனால் இந்த கண்டிஷனில் அவங்க இருக்க மாட்டான். புரியுதா? அப்போது போய் இருக்கான்றதுல பாஸ்ட்டில் ஆரம்பித்த அந்த போனது அப்படின்ற ஒரு செயல் வந்து ப்ரெசண்ட்டில் அங்கே தான் போய் அங்கே தான் கடையில் தான் இருக்கான் அப்படின்ட்டு ஒரு ப்ரெசென்ட் வரைக்கும் வருதா? அதுதான் வந்து இந்த ஹேவ் ப்ளஸ் ஹேஸ்ட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இந்த டென்ஸு. சரிங்களா? அடுத்தது அதே மாதிரி நாங்கள் ஒரு புது கார் வாங்கி இருக்கிறோம். அப்போ வாங்கின கார் எங்கே இருக்கும்? வீட்டில் இருக்கும், இல்லை கார் ஷெட்டில் நிறுத்திருப்பீங்க. இதே பாருங்கள், நாங்களும் ஒரு புது கார் வாங்கினோம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கார் வாங்கியிருக்கீங்களா? ஆமாம், நாங்களும் ஒரு கார் வாங்கினோம், ஒரு 2010 ஒரு கார் வாங்கினோம். ஆனால் அந்த கார் இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குது, இப்போ இருக்கா இல்லையானே தெரியாது. ஆனால் சொல்லும்போது பாருங்கள், நாங்கள் புது கார் ஒன்று வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ வாங்கியிருக்கோன்னு சொல்லும்போது வாங்கின காரு வீட்டில் தான் உங்கள் கூட தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுங்க. இன்னும் போக ப்ரீஃபாக பார்க்கலாம். சரியா? அதுக்கு அடுத்தது ஸோ அதான் இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். இந்த ஹேவ் ப்ளஸ் ஹேஸ்ட்டு ப்ளஸ்ஸு ஹேவ் இல்லைனா ஹேஸு இல்லைனா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மேட் வச்சு
நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் பேசுகிறோம் அப்படின்னா அதை நம்ம வந்து எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அதனுடைய பயன்பாடுகள் பற்றி நான் சொல்கிறேன் பாருங்கள். அதான் பாஸ்ட்டில் தொடங்கி கடந்த காலத்தில் ஒரு செயல் தொடங்கி இது வரைக்கும் ப்ரெசென்ட் வரைக்கும் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா, உதாரணத்துக்கு நான் சொன்னேன்ல, காலையில் வந்த ஹெச்எம் 8 மணிக்கு வந்த ஸ்கூலுக்கு வந்த ஹெச்எம் சாயந்தரம் 4 மணி வரைக்கும் அங்கேயே இருக்கிறாரு. அப்போ காலையில் ஒரு செயல் தொடங்கி கடந்த காலத்தில் ஒரு செயல் தொடங்கி அது ப்ரெசென்ட் வரைக்கும் டச்லேயே இருந்துச்சுன்னா அப்போ வந்து நீங்கள் இந்த பெர்ஃபெக்ட் டென்ஸ் வச்சு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ தான் நடந்துச்சு, ஜஸ்ட் இப்போ தான் அவன் எங்கே அவன் இப்போ தான் கடைக்கு போனான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த மாதிரி ஹேவு ஹேஸு ப்ளஸ்ஸு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அந்த ஃபார்மேட்டை வச்சு சொல்லலாம். அதே மாதிரி நான் இன்னொன்று சொன்னேன்ல, அவன் போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறதுக்கும் போயிருக்கான்னா நிச்சயமாக அவன் அங்கே தான் இருப்பான்னு அர்த்தம். சரியா? இப்போது உதாரணத்துக்கு, ஏம்மா காலையிலேருந்து சரி இவ்வளோ நேரம் இருந்தானே, இப்போ பெரிய பாப்பா எங்கே போயிருக்கு அப்படின்னு கேட்கும்போது, பெரிய பாப்பாவா நான் தான் வந்து பொட்டுக்கடலை சட்னி வைக்க பொட்டுக்கடலை வாங்க கடைக்கு அனுப்பினேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ எங்கே போயிருக்கு? கடைக்கு போயிருக்கு. பாப்பா வந்து கடைக்கு போயிருக்குன்னு சொல்லும்போது, போய் கடைக்கு போயிருக்குன்னா கடைக்கு தான் அந்த பாப்பா போயிருக்கோம். நிச்சயமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த பாப்பா பிடிச்சிடலாம், கடையில் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கடைக்கு போனா அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப தாண்டி போயிடும். அந்த போயிட்டு திரும்புகிற நேரமே இருக்காது இல்லையா? அது வந்து நீங்கள் சொல்கிற சுச்சுவேஷன் பொறுத்து மாறிடும். ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா அது வந்து போயிட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து கடைக்கு போயிருக்கான்னு சொல்ல மாட்டீங்க. ஏன்னா நீங்களே தேட ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்லாம் நம்ம இது யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? ஓகே, இதுதான். அப்போ இந்த 3 கண்டிஷன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பாஸ்ட்டில் தொடங்கி ப்ரெசென்ட் வரைக்கும் ஒரு ஆக்ஷன் வந்து டச்லேயே இருந்துச்சுன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து ஜஸ்ட்டு இப்போ தான் நடந்துச்சுன்னு சொல்கிற மாதிரி ஒரு கண்டிஷன்லேயும் யூஸ் பண்ணலாம். அடுத்த கன்ஃபர்மேஷன், அங்கே தான் போயிருக்காங்க இங்கே தான் போயிருக்காங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லும்போது தான் அதை நீங்கள் சொல்லலாம். ஓகே, அதுக்கு அடுத்து வந்து பாருங்கள். அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. இந்த ஹேவு இல்லை ஹேஸு அதுக்கு பக்கத்தில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வச்சு எப்பப்பெல்லாம் சொல்லலாம்னு சொல்லிட்டு இன்னொரு கேஸை ஒன்று சொல்கிறேன். ஸோ இன்னொன்று வந்து இப்போ பாருங்களேன், உங்கள் ஷூலாம் நீங்கள் காலேஜ் கிளம்புறீங்க இல்லை ஸ்கூலுக்கு போகிறீங்கன்னா உங்கள் வீட்டில் சொல்கிறாங்க, என்னடா உன் ஷூ இவ்வளோ கன்றாவியாக அழுக்காக இருக்குது அப்படின்னு பாரு, எவ்வளோ அழுக்காக இருக்குது பாரு, அதை சுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஸ்கூலுக்கு போகிற டைம் ஆகிடுச்சு. ஸோ அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா டக்குன்னு அந்த ஷூவை எடுத்து உடனே க்ளீன் பண்ணுவீங்கல்ல. ஏன்னா 8:35க்கு பஸ் வருது, இல்லை நீங்கள் நடந்து போகணும், சைக்கிளில் போகணும் அப்படின்னா இப்போது 8:25க்கு சொல்கிறாங்க, எல்லாம் பேக்கெல்லாம் மாட்டி வெளில வந்துட்டீங்க. அப்போ ஷூவை பார்த்தா ரொம்ப அழுக்காக இருக்குன்னு சொல்லும்போது இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா கேட்குறாங்க, ஷூ எவ்வளோ அழுக்காக இருக்குது, அதை க்ளீன் பண்ணு சொல்லும்போது உடனே நீங்கள் அதை க்ளீன் பண்ணிவிட்டு என்ன சொல்லுவீங்க? ஷூவை க்ளீன் பண்ணியா? ஆமாம், ஷூவை க்ளீன் பண்ணியாச்சு, என் ஷூவை நான் க்ளீன் பண்ணிட்டேன் சொல்லும்போது இப்போ நடந்த ஒரு செயல் ஜஸ்ட் இப்போ தான் முடிஞ்சது அப்படின்ற கண்டிஷனில் வரும். அதே மாதிரி நீங்கள் வீட்டை விட்டு வெளில வரும்போது டோரை லாக் பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது டோரை லாக் பண்ண அப்படின்னு சொல்லுவீங்க. பாருங்கள், 2 கேஸ் சொல்ல பாருங்கள். வீட்டை விட்டு வெளில வரும்போது 2 கேஸ். ஏன்பா டோரை லாக் பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது உங்கள் அப்பா கேட்குறாங்க, டோரை பூட்டியாடா, கதவு முட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், டோரை லாக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். டக்குன்னு நிச்சயமாக தெரியுமா நீ டோரை லாக் பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது இருங்க எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, ஓடி போய் பார்த்துட்டு திரும்பியும் அந்த பூட்டெல்லாம் லாக் ஆகிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு திரும்பி என்ன சொல்லுங்க, திருப்பி வந்து கேட்பாங்க, ஏப்பா போய் செக் பண்ணி என்னாச்சு, பூட்டிருக்கியா அப்படின்னு சொல்லலாம். டோரை இப்போ லாக் பண்ணியிருக்கேன், அப்போ லாக் பண்ணி இருக்கேன், அப்போ கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அந்த ரிசல்ட் வந்து உங்கள் ப்ரெசென்ட்டில் லாக் பண்ணது இது வரைக்கும் லாக் ஆகி இருக்குது அப்படின்ற மாதிரி மீனிங்கில் வருதா? அதே மாதிரி வீட்டை சுத்தம் பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது சுத்தம் பண்ணியிருக்கேன். குளிச்சியா அப்படின்னு கேட்கும்போது குளிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஏன்னா கோயிலுக்கு போகணுன்னு சொன்னேன், குளிச்சியா அப்படின்னு கேட்கும்போது குளித்தேன். அப்போ குளிச்சேன்னு சொன்னீங்கன்னா எப்படி வரும் கேள்வி? திரும்பியும் எப்போ குளித்தேன் அப்படின்ற மாதிரி வரும். நான் குளிச்சிருக்கேன்னு சொன்னால் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த அவங்க கேட்ட கேள்விக்கு வந்து அந்த பதில் வந்து ப்ரெசென்ட் வரைக்கும் டச்லேயே இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, அதுதாங்க இது ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு பேட்டர்ன் வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு கிராமரில் இன்னும் ஃப்ளூயண்ட்டாக ஆவீங்க. சரிங்களா? இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து உங்களுக்கு யாருக்காச்சும் உங்கள் சர்க்கிளில் கிராமரு ப்ளஸ் நிறைய கற்றுக்கணுன்னு இருந்தாங்கன்னா நம்ம வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேங்களா? உடம்பு சரியில்லை, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய். ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பாய்.